மகா சிவராத்திரி கதை. மகா சிவராத்திரி சிவனின் புனித இரவு. மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும். இது பிப்ரவரி மார்ச் மாதத்தின் கிருஷ்ண பக்ஷ சதுர்த்தசி அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த புனித நாளில் சிவ பக்தர்கள் விரதம் இருக்கின்றனர். இரவு முழுவதும் மந்திரங்கள் ஜெபிக்கின்றனர் மற்றும் சிவபெருமானை வழிபடுகின்றனர். மகா சிவராத்திரியின் முக்கிய கதைகள். 1. சிவ பார்வதி திருமணத்தின் தெய்வீக வரலாறு. மகா சிவராத்திரி சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணமான நாளாக கொண்டாடப்படுகிறது. சக்தியின் முந்தைய அவதாரம் சதியாக இருந்தார். ஆனால் அவர் தக்பரத மகராஜன் யாகத்தில் தன் உயிரை தியாகம் செய்தார். இதனால் சிவபெருமான் மிகுந்த துயரத்தில் தியானத்தில் அமர்ந்துவிட்டார். பார்வதி தேவி சிவனை மணப்பதற்காக கடுமையான தவம் மேற்கொண்டாள். இறுதியில் அவரது பக்தி, தியாகம், அன்பால் கவரப்பட்ட சிவன் பார்வதியை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்தை கொண்டாடுவதே மகா சிவராத்திரி. சிவன் பியூர் கான்ஷியஸ்னஸ் மற்றும் சக்தி எனர்ஜி இணைந்த நாளாக இது சிறப்பாக போற்றப்படுகிறது. 2. நீலகண்டர் வரலாறு. பாலாசமுத்திரம் சமுத்ர மந்தன் நிகழ்வு. தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தத்தை பெறுவதற்காக பாட்கடலை கடைந்தனர். கடைவதில் அமிர்தத்துடன் ஹாலாகல அழிய முடியாத விஷம் வெளிவந்தது. அந்த விஷம் மிக வேகமாக பரவி உலகம் அழிவுக்கு தள்ளப்படும் நிலையில் இருந்தது. சிவபெருமான் அந்த விஷத்தை உண்க, ஆனால் அதை விழுங்காமல் தன் கழுத்தில் நிறுத்தினார். இதனால் அவரது கழுத்து நீல நிறமாக மாறியது. அவருக்கு நீலகண்டன் என்ற பெயர் வந்தது. இந்த நிகழ்வை நினைவுகூர்வதற்காக மகா சிவராத்திரியில் பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருப்பார்கள். 3. வேட்டைக்காரனும் சிவலிங்கமும் நம்பிக்கையின் அருள். ஒரு வேட்டைக்காரன் காட்டில் மிருகங்களை வேட்டையாடிக் கொண்டிருந்தான். இரவு நேரத்தில் பயந்து ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்தான். விழித்திருக்க அவன் மரத்தின் இலைகளை பறித்து கீழே போடினான். ஆனால் அவனுக்கு தெரியாமல் அந்த மரத்தடியில் சிவலிங்கம் இருந்தது. அவன் இழிந்த ஒவ்வொரு இலையும் சிவனை வழிபட்டதற்கு சமமாக போயிற்று. இதனால் சிவபெருமான் நேரில் தோன்றி அவனுக்கு மோக்ஷம், விடுதலை அளித்தார். இதை மூலமாக நேர்மையான பக்தியால் எளிய வழிபாடுகளும் சிவனை மகிழ்விக்க முடியும் என்பதை நம்பிக்கை கூறுகிறது. லிங்க புராணம். சிவலிங்கத்தின் தோற்றம். ஒருமுறை பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் உயர்ந்தவர் என வாதிட்டனர். சிவபெருமான் ஒரு முடிவில்லா ஜோதி ஸ்தம்பமாக, அளவிட முடியாத தீக்கோல் தோன்றினார். சிவன் அவர்களுக்கு, இந்த ஜோதி ஸ்தம்பத்தின் ஆரம்பத்தையும் முடிவையும் கண்டுபிடியுங்கள் என்றார். விஷ்ணு வராகம், பன்றி ஆகி கீழே சென்று அடிக்கணையெறிய முயன்றார். பிரம்மா அன்னமாக மாறி மேலே பறந்து முடிவை தேடினார். இருவரும் தோல்வியடைந்தனர். சிவபெருமானின் பெரியதன்மையை உணர்ந்தனர். இந்த நிகழ்வை ஜோதிர்லிங்க தோற்ற நாள் என்று கொண்டாடுவதே மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரியின் ஆன்மீக முக்கியத்துவம். ஆன்மீக விழிப்பு. பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுகிறார்கள். நட்பின்மையை அழித்தல். சிவபெருமான் குருவாக இருந்து அகண்ட இருளை அழிக்கிறார். ஆரோக்கியம், சந்தோஷம், மோக்ஷம். மகா சிவராத்திரி தினத்தில் செய்யும் வழிபாடு மற்றும் ஜபம் இறையருள் தரும். நேசமும் தியானமும். ஓம் நம சிவாய என ஜபிப்பது ஆன்மீக சக்தியை வளர்க்கும். மகா சிவராத்திரி கொண்டாட்டம். விரதம். விரதம். பல பக்தர்கள் முழுமையான உண்ணாவிரதம் அல்லது பழங்கள், பால் மட்டும் உட்கொண்டு விரதமிருப்பார்கள். சிவன் கோவில் வழிபாடு. சிவலிங்கத்திற்கு பால், தேன், தண்ணீர், பில்வ இலைகள் அர்ப்பணிக்கின்றனர்.
ஜாகரணம் ஜகரன் பக்தர்கள் ஓம் நம சிவாய என ஜபித்து சிவபுராணம் பாராயணம் செய்கிறார்கள். ருத்ராபிஷேகம் பால் தேன் சந்தனம் நறுமண எண்ணெய்கள் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. முடிவுரை மகா சிவராத்திரி என்பது ஒரு தெய்வீக மற்றும் ஆன்மீக திருவிழா. சிவனின் திருக்கல்யாணம், பாலாசமுத்திரம் நிகழ்வு, நம்பிக்கையின் ஆற்றல் மற்றும் ஜோதிர்லிங்கம் தோற்றம் ஆகியவற்றை நினைவுகூரும் புனித நாளாக இது கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் சிவனின் அருளைப் பெற உண்ணாவிரதம் இருந்து தியானம் செய்து ஜபம் செய்ய வேண்டும். ஓம் நம சிவாய. சிவன் உங்களை ஆரோக்கியம், செழிப்பு, ஆன்மீக ஞானம் என அருள்புரிய வாழ்த்துகிறேன்.